விண்ணமுதம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் அன்போடு வரவேற்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே பல பெற்றோர்கள் என்னை சந்தித்து தங்களுடைய பிள்ளைகள் ஆன்மீக காரியங்களிலே எந்த விதமான விருப்பமும் இல்லாமல் நாட்டமும் இல்லாமல் இருக்கிறார்களே, அதற்கு காரணம் என்ன என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். பிள்ளைகள் ஆலயத்துக்கு வருவதிலே ஆர்வம் காட்டுவதில்லை, ஆலயம் சம்பந்தமான காரியங்களிலே பங்கு பெறுவதிலே ஆர்வம் காட்டுவதில்லை. அதன் காரணம் என்ன? இது ஒருவர் அல்லது ஒரு பெற்றோர் 2 பெற்றோர் கேட்ட கேள்வி இல்லை. இங்கு கனடாவிலே வாழ்கின்ற பல பெற்றோர்களுடைய மனதிலே இயற்கையாக உரையாடுகின்ற போது, நாங்கள் எல்லோரும் சிறு பிள்ளைகளாக வளர்ந்த காலத்திலிருந்து ஆலயத்தோடு தொடர்புள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனால் இப்போது இங்கு வளர்கின்ற பிள்ளைகள் அந்த ஆலயத்தோடு தொடர்பை குறைத்து கொள்ளுகிறார்கள் அல்லது முற்றாக துண்டித்து விடுகிறார்கள் என்று சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். அதற்கு ஒருவேளை இங்கு இருக்கின்ற கல்வி காரணமாக இருக்குமா, அல்லது சமூக சூழல் காரணமாக இருக்குமா, அல்லது அவர்கள் வளர்கின்ற விதம் காரணமாக இருக்குமா என்றெல்லாம் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே உரையாடல்கள் நடைபெற்று இருக்கின்றன. அதை பற்றி புரிந்து கொள்வதற்காக ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்திலே ஒரு அழகான கதை, நம்ம எல்லாருக்கும் மிகவும் பரிச்சயமான தெரிந்த ஒரு கதை ஒன்று இருக்கிறது. அந்த கதை ஆதாம் ஏவாள் என்ற 2 பேருக்கும் பிறந்த பிள்ளைகள் காயின் ஆபேலை பற்றி கூறுகின்ற ஒரு சம்பவம் அல்லது ஒரு கதை. ஆதாம் ஏவாள் வைத்துக்கொள்வோமே, ஆதி தகப்பன் ஆதி தாய் என்னுடைய பிள்ளைகள் காயின் ஆபேல் என்று கருதப்பட்டார்கள். அந்த காயின் ஆபேலை பற்றி இந்த ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் சொல்லுகிற போது அது சொல்லுவது என்னவென்றால், காயின் மூத்த மகன் அவன் தன்னுடைய விளைச்சலிலிருந்து நிறைய பொருட்களை அல்லது காய்கறிகளை அல்லது தானியங்களை கடவுளுக்கு ஒரு நன்கொடையாக காணிக்கையாக கொடுப்பதற்காக கொண்டு வந்தான். ஆபேல் என்ற அவருடைய சகோதரன் அவன் மந்தை மேய்க்கிற வேலை செய்து கொண்டிருந்தான். ஆகவே அவன் தன்னுடைய மந்தையிலிருந்து ஆண்டவருக்கு காணிக்கையை கொண்டு வந்தான். இந்த 2 சகோதரர்களும் காணிக்கையை ஆண்டவருடைய சமூகத்திலே கொண்டு வந்தார்கள். அதிலே எந்த சிக்கலும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. அவர்கள் காணிக்கை கொண்டு வந்தார்கள். ஆனால் எங்கு இந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், இந்த ஆண்டவர் ஒரு பிள்ளையினுடைய காணிக்கையை ஏற்றுக்கொண்டார், இன்னொருவருடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், 4வது வசனத்திலே 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. இப்போது இந்த சம்பவத்தை பார்த்தால் 2 சகோதரர்கள் இருந்தார்கள். 2 சகோதரர்களும் காணிக்கை கொண்டு வந்தார்கள். அந்த காணிக்கை கொண்டு வருகின்ற நேரத்தில் அவர்கள் வளர்ந்து தாங்களாகவே தங்களுடைய சம்பாத்தியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருந்தவர்கள். ஆகவே இப்போது அவர்கள் பிள்ளைகள் கிடையாது, அவர்கள் மனிதர்கள், வளர்ந்தவர்கள் என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே அவர்கள் வளர்ந்து தாங்கள் பயிர் செய்தவர்களாக இருந்தாலும் அல்லது மந்தை மேய்க்கிறவர்களாக இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்திலே நன்றி செலுத்த வேண்டும் என்ற உணர்வை அவர்களுக்கு உருவாக்கியது யார்? இந்த உணர்வு அவர்கள் தாங்களாக பாடசாலையிலே கற்றுக்கொண்டார்கள் என்றோ அல்லது நண்பர்களிடத்திலே பழகி கொண்டார்களோ என்று சொல்வதிலும் பார்க்க, இந்த பகுதியை நீங்கள் வாசித்து பார்த்தால் அவர்களுடைய பெற்றோர்கள் ஆதாமும் ஏவாளும் அந்த பிள்ளைகள் சிறிய பிள்ளைகளாக இருந்து பெரியவர்களாக வளர்கின்ற நேரம் வரை எப்படி அவர்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளுகின்ற எல்லா நன்மைகளுக்கும் காரணராக இருக்கின்றவர் கடவுள் என்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். எல்லா நன்மைகளும் வாழ்க்கையில் நாங்கள் எந்த காரியங்களை அனுபவித்தாலும், அது ஒருவேளை நம்முடைய தொழிலாக இருக்கலாம், அல்லது படிப்பாக இருக்கலாம், அல்லது உடல் சுகமாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், எதுவாகவும் எடுத்துக்கொள்வோம். எதுவாக இருந்தாலும் அவை எல்லாவற்றிற்கும் காரணராக இருக்கின்றவர் கடவுள்.
ஆகவே வாழ்க்கையிலே நீங்கள் எதை செய்தாலும் அதிலே நன்றி செலுத்துகின்ற மனிதர்களாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அல்லது கடவுளை வழிபடுகின்ற மக்களாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் எதை செய்தாலும் அவர்கள் காணிக்கையை கொண்டு வந்தார்கள் என்று சொல்லப்படுகிற போது மறைமுகமாக சொல்லப்படுகின்ற கருத்து, ஆண்டவருக்கு நன்றி செலுத்த அவர்கள் முன் வந்தார்கள். வாழ்க்கையில் செய்த முதல் பலன், அவர் வயலை அல்லது விவசாயத்தை செய்தவருடைய விவசாயத்திலே கிடைத்த முதல் பலன், மந்தையை மேய்த்தவருடைய மந்தையிலே கிடைத்த முதல் பலன் ஆண்டவருடைய சமூகத்திற்கு அவர்கள் 2 பேரும் கொண்டு வருகிறார்கள். அதை கற்றுக்கொண்டது அவர்கள் குடும்பத்திலே. இன்றைக்கு பல நேரங்களிலே இந்த நாட்டிலே வாழ்க்கையை ஆரம்பிக்க வந்திருக்கின்ற பலர் வாழ்க்கையிலே நேரமில்லாத ஒரு சூழலிலே வேலை செய்வதை நான் கண்டிருக்கிறேன். அவர்களுக்கு குடும்பத்திலும் செலவிட நேரமில்லை, வேறு காரியங்கள் நேரம் செலவிட நேரமில்லை என்றால் எப்படியாவது அதிக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு வேலை செய்வார்கள், 2 வேலை செய்வார்கள். அதிகமாக பணம் உள்ளவர்களாக, நல்ல வசதி உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று முயற்சி செய்கின்ற போது அவர்கள் எடுத்துக்கொள்கின்ற நேரம் பல நேரங்களிலே குடும்பத்தில் இருந்து தான் எடுக்கப்படுகிறது. ஒரு தாய், ஒரு தகப்பன் தங்களுடைய பிள்ளைகள் வளர்ந்து வருகிற போது கொடுக்க வேண்டிய நேரத்தை அவர்கள் பணம் சம்பாதிப்பதற்காக அவர்கள் செலவிடுகிறார்கள். அப்படியானால் அந்த பிள்ளைகள் கற்றுக்கொள்ளுகின்ற காரியங்கள் எல்லாம் சமூகத்திலே கற்றுக்கொள்ளுகின்ற காரியங்கள் தான். ஒருவேளை அதிகமாக வேலை செய்வதனாலே பிள்ளைகளை இந்த டே கேருக்கு அனுப்புவார்கள். டே கேருக்கு அனுப்புவது தவறு என்று நான் சொல்ல வரவில்லை. அந்த பிள்ளைகள் அங்கு ஒரு இடத்திலே பிள்ளைகளுடைய பராமரிப்பு நிலையத்திற்கு அனுப்பப்படுகின்ற போது அங்கு இருக்கின்ற மற்ற பிள்ளைகளோடு அவர்கள் கலந்துரையாடுகின்ற போது, அங்கிருக்கின்ற ஆசிரியர்களோடு கலந்துரையாடுகின்ற போது அவர்கள் கற்றுக்கொள்ளுகின்ற காரியங்கள் அவர்களுடைய வாழ்க்கை. அவர்கள் வீட்டிற்கு அந்த பிள்ளைகள் வருகின்ற போது பெற்றோரும் களைத்து போய் வந்திருப்பார்கள், அப்பாவும் களைத்து போய் வந்திருப்பார், அம்மாவும் களைத்து போய் வந்திருப்பார், பிள்ளைகளும் களைத்து போய் வந்திருப்பார்கள். ஒருவேளை அவர்கள் சாப்பிட்டு விட்டு உறங்குவதற்குத்தான் நேரம் சரியாக இருக்கும். மறுநாள் மீண்டும் அதே விதமான சுழற்சி ஆரம்பிக்கின்றது. ஆகவே இந்த பிள்ளைகள் தாங்கள் வாழ்கின்ற ஒரு கலாச்சாரத்திலே வளர கற்றுக்கொள்ளுகிறார்களே தவிர அவர்கள் ஆன்மீக ரீதியாக காரியங்களை கற்றுக்கொள்ள அவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைப்பதில்லை. ஒருவேளை ஒன்றாக சேர்ந்து ஜெபிக்க சந்தர்ப்பம் கிடைப்பதில்லை, ஒன்றாக சேர்ந்து வேதத்தை வாசிக்க சந்தர்ப்பம் கிடைப்பதில்லை. ஏன் சனி ஞாயிற்றுக்கிழமைகள் தானே ஓய்வாக இருக்கிறது, அன்றைய தினம் நாங்கள் வீட்டிலே இருந்தால் நல்லது என்று பெற்றோர்கள் யோசிக்கின்ற போது பிள்ளைகளும் அவர்களோடு சேர்ந்து வீட்டிலே இருந்து விடுகிறார்கள். ஆலயம் போவது என்பது மிகவும் கடினமான ஒரு செயல்பாடாக வருகிறது. என்றால் 5 நாட்களும் காலையிலிருந்து இரவு வரை வேலை செய்கின்றவர்கள் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் வீட்டு காரியங்களில், வீட்டிலே பொருட்களை வாங்குவதற்காக, சமையல் செய்வதற்காக, வீட்டை ஒழுங்குபடுத்துவதற்காக செயல்படுவதனாலே ஆலயம் அடிபட்டு போய்விடுகிறது. அந்த சூழலிலே பிள்ளைகள் வளர்கிற போது எப்படி அவர்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற பிள்ளைகளாக வளர முடியும் என்ற கேள்விக்கு ஒரு மறுமொழியாகத்தான் இந்த ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கின்ற காயின் ஆபேலுடைய கதை வருகிறது. அதிலே இன்னும் ஒரு பக்கமும் இருக்கிறது. அவர்கள் வெறும் காணிக்கையை கொண்டு வந்து கொடுப்பது மட்டும் போதாது. பல நேரங்களிலே ஆலயத்துக்கு நாங்கள் போக வேண்டுமே, ஆலயத்திலே நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளிலே பங்கு பெற வேண்டுமே, சிறப்பு ஆராதனைகளிலே பங்கு பெற வேண்டுமே என்று போகிறோமே தவிர அங்கு எங்களுடைய உள்ளம் இணைந்திருக்காமல் போனால் அது வெறும் ஒரு செயல்பாடாக மட்டும்தான் ஆகி போகும். இங்கே காயினும் காணிக்கை கொண்டு வருகிறார், ஆபேலும் காணிக்கை கொண்டு வருகிறார். காயினுடைய காணிக்கையை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆபேலுடைய காணிக்கையை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். ஏன் ஏற்றுக்கொண்டார்? ஏன் ஒருவருடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை? ஏன் ஒருவருடையதை ஏற்றுக்கொண்டார்? இந்த காணிக்கை கொண்டு வந்ததிலே தவறு எதுவும் கிடையாது. ஆனால் இங்கு அந்த பகுதியை பற்றி நாங்கள் தொடர்ந்து வாசிப்பதாக இருந்தால் எபிரேயருக்கு எழுதப்பட்ட கடிதத்திலே 11ஆம் அதிகாரத்திலே
4வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான் என்று ஒரு வசனம் இருக்கிறது. நாங்கள் ஆலயத்திற்கு வருகின்ற போதோ, காணிக்கை செலுத்துகின்ற போதோ, ஆலய காரியங்களில் பங்கு பெறுகிற போதோ மனம் உவந்து உள் மனதிலிருந்து இந்த காரியங்களிலே பங்கு பெறுகிறோமா என்பதுதான் எங்களுக்கு முன்னே வைக்கப்படுகின்ற கேள்வி. காயின் காணிக்கையை கொண்டு வந்தார், அது உண்மைதான். ஆபேல் காணிக்கையை கொண்டு வந்தார். ஆனால் ஒருவர் மனம் உவந்து அந்த காணிக்கையை கொண்டு வந்தார் என்பதிலும் பார்க்க, காணிக்கை கொடுக்க வேண்டும் என்ற ஒழுங்குமுறையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்தார். ஆண்டவர் அந்த காணிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த சுவிசேஷங்களில் ஒரு அழகான கதை இருக்கிறது. இயேசுவும் சீடர்களும் ஒரு நாள் ஆலயத்திலே உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். ஆலயத்துக்கு வருகின்ற பலரை அவர்கள் பார்த்து கொண்டே இருந்தார்கள். ஆலயத்திற்கு வருகிறவர்களெல்லாம் ஆலயத்திலே கொண்டு வந்து காணிக்கை போடுகிறார்கள். காணிக்கை பெட்டி ஒன்று இருக்கிறது. அந்த காணிக்கை பெட்டியிலே எல்லோரும் தங்களுடைய பொக்கெட்டுக்குள்ளிருந்தோ, பேர்ஸுக்குள்ளிருந்தோ, வாலெட்டுக்குள்ளிருந்தோ பணத்தை எடுத்து அந்த காணிக்கை பெட்டியிலே போட்டுவிட்டு போகிறார்கள். அப்போது அந்த இடத்துல ஒரு மிகவும் ஏழையான ஒரு பெண் வந்தாள். ஏழை விதவை ஒருவள் வந்தாள். அவளிடத்தில் 2 பணம் மட்டும்தான் இருந்தது. தன்னிடத்தில் இருந்த அந்த பணத்தை அவள் அந்த காணிக்கை பெட்டியிலே போட்டாள். அதை பார்த்து கொண்டிருந்த இயேசு அந்த பெண் செய்த செயலை பார்த்து சீஷர்களிடம், மற்றவர்கள் எல்லாரும் கொடுத்ததிலும் பார்க்க இந்த பெண் அதிகமாக கொடுத்தாள் என்று சொல்லுகிறார். ஆனால் அந்த பெண் அதிகமாக கொடுக்கவில்லை. மற்றவர்கள் பல நூற்றுக்கணக்கான பணத்தை அவர்கள் கொடுத்திருக்கலாம். தங்களிடத்தில் இருந்த பணத்திலிருந்து ஒரு பெருந்தொகை பணத்தை காணிக்கையாக போட்டிருக்கலாம். ஆனால் இந்த பெண் இருந்ததெல்லாம் அவளிடத்திலே 2 பணம் தான், 2 காசு தான். அந்த 2 காசையும் அவள் எடுத்து அந்த காணிக்கை பெட்டியிலே போட்டாள். அதில் வித்தியாசம் என்ன? மற்றவர்களிடத்திலே பெருந்தொகையான பணம் இருந்தது. அந்த பெருந்தொகையான பணத்தில் இருந்து ஒரு சிறு தொகையை அவர்கள் காணிக்கையாக போட்டார்கள். இந்த பெண்ணிடத்தில் இருந்தது அந்த பணம் மட்டும்தான். இந்த பணத்தை நான் போட்டால் அடுத்த சாப்பாட்டுக்கு நான் என்ன செய்வேன் என்று அந்த பெண்ணுக்கு தெரியாது. வீட்டிலே வாங்க வேண்டிய பொருட்களுக்கு நான் எங்கே பணம் தேடுவேன் என்பது அந்த பெண்ணுக்கு தெரியாது. ஆனால் தன்னிடத்தில் இருந்த முழுவதையும் அவள் காணிக்கையாக போட்டாள். அவளுடைய மனம் மற்றவர்களில் இருந்த மனத்திலும் பார்க்க வித்தியாசமாக இருந்தது. ஆகவே இயேசு சீடர்களை பார்த்து சொன்னால், மற்றவர்கள் கொடுத்ததிலும் பார்க்க இந்த பெண் அதிகமாக கொடுத்தாள். நாங்கள் ஆலயத்திற்கு வருகின்ற போது எவ்விதமான எண்ணத்தோடு வருகிறோம்? மனம் முவந்து வருகிறோமா, அல்லது போக வேண்டும் என்பதற்காக வருகிறோமா? காணிக்கை கொடுக்கின்ற போது எப்படி வருகிறோம்? காணிக்கை கொடுக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கிறோமா, அல்லது மனம் முவந்து நாங்கள் காணிக்கையை கொடுக்கிறோமா? இதுதான் நமக்கு முன்னே வைக்கப்படுகின்ற கேள்வி. காயின், ஆபேல் என்ற அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பெற்றோர் பெரும் ஒரு ஆதிக்கம் செலுத்தினார்கள். இன்று நம்முடைய பிள்ளைகள் ஆன்மீக காரியங்களிலே தொடர்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அதை நீங்கள் தான் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்கள் காணிக்கை கொடுக்கின்ற போது, ஐயோ என்னுடைய பெற்றோர் சொல்லியிருக்கிறார்களே அதற்காக கொடுக்க வேண்டும் என்பதிலும் பார்க்க, எப்படி மனம் முவந்து ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கலாம், மனம் முவந்து காரியங்களை செய்யலாம் என்பதை நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்க வேண்டும். மனம் முவந்து செய்கின்ற காணிக்கை ஆண்டவர் பெரிதாக மதிக்கிறார், பெரிதாக ஏற்றுக்கொள்கிறார். இவர்கள் மற்றவர்களிலும் பார்க்க அதிகமாக கொடுத்தார்கள் என்று சொல்லி நம்மை பார்த்தே ஆண்டவர் பாராட்டுகின்ற சூழல் உருவாகிறது. ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.